மாஞ்சோலை விவகாரத்தில் தமிழக வனத்துறையிடம் அறிக்கை கேட்கிறது தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். அண்மைச் செய்திகளை பார்க்கிறோம். மக்களை வற்புறுத்தி வெளியேற்றுவதாக புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி கடிதம் எழுதியிருந்த நிலையில் மாஞ்சோலை விவகாரத்தில் தமிழக வனத்துறையினரிடம் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் அறிக்கை கேட்கிறது. அண்மைச் செய்திகளை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். விவரம். கார்த்திகா, மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியில் மக்களை வெளியேற்றுவது தொடர்பான நடவடிக்கைகள் மற்றும் உண்மை நிலை குறித்தான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் தமிழ்நாடு தலைமை வன பாதுகாவலருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி எழுதிய கடிதத்தின் மீது தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன் கீழே களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மாஞ்சோலை கிராமங்களில் இருந்து மக்களை கட்டாயமாக வெளியேற்றுவது தொடர்பாக தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் தமிழக வனத்துறையிடம் உண்மை நிலை மற்றும் நடவடிக்கை அறிக்கையை கோரியிருக்கிறது. முன்னதாக பிபிடிசி தொழிற்சாலையினுடைய 99 வருட குத்தகை காலம் 2028ஆம் ஆண்டோடு முடிவடைய உள்ள நிலையில ஆகஸ்ட் 7ஆம் தேதியோடு தொழிலாளர்களை வெளியேற்ற நிறுவனம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் மனித உரிமை ஆணையமும் தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கு விளக்க கடிதம் கேட்டிருந்தது. இதை தொடர்ந்து தற்போது தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையமும் தமிழ்நாடு வனத்துறையினரிடம் உண்மை நிலையான அறிக்கையை கேட்டிருப்பது மாஞ்சோலை விவகாரத்துல மக்கள் வெளியேற்றப்படுவது தொடர்பான அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, மாஞ்சோலை விவகாரத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி எழுதிய கடிதத்தின் மீது தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் விதமாக இந்த அறிக்கையை தமிழக வனத்துறையிடம் கேட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றி.